அதனால இவளை பத்தி பண்ணி உன்னை பார்த்தால் ஆரையபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மண்டவருடைய மனைவி ரதிதேவி எவ்வளவு அழகாக இருக்கிறாளோ அதை விட அழகாக்கிற. உன்னை பார்த்தா பூலோத்து பெண்மான்னு தெரியல, தேவனாவத்து பெண்மான்னு தெரிகிறது. ஆனால் இப்படி வந்திருக்கிறேன், நீ யாரு, உங்க நாடு என்ன, உங்க ஊர் என்ன, உங்களுடைய தேசம் என்ன, அதை சொல்லு. நம்ம ஊர் பண்டிகையில் சாப்பாடு அப்புறம் பூரா இதை பிடிச்சிக்கலாம். என்ன மாதிரி சொல்லி என்ன ஊரு பேரு
நாடு எங்க நாடு அப்படியே கைலாசர் பெருமான் வாழக்கூடிய நாடா சொல்லறிய மலைநாடு சுகமேற்கு நாடு. ஆமா சோழேஸ்வர் ஈஸ்வர் வாழக்கூடிய நாடா. மலைநாடு காடு பெத்த காடு. கைலாசர் ஈஸ்வர் வாழக்கூடிய எடப்பாடி முருகேசா கோயிலுக்கு விளக்கு வச்சானே நான் போய் இல்லைன்னா பூஜை இல்லை ஏடப்பியா அந்த குறைச்சு மலைநாடுல இருந்து வரணும்னா கூட்டாளா இருக்கிறாள் அம்மா அவளா டெய்லி குளிக்கிறது டெய்லி சாப்பிடுறான் அவளை பார்த்துட்டு அழக பார்த்து 2 நாள் பேதி எடுத்துக்கிச்சு அழக பார்த்து அழக பார்த்து பேதி ஆமா என் தங்கச்சி வாங்க சொல்லுக்கா கைலாசம் வாழக்கூடிய நாடுன்னு சொல்லுகிறான் அந்த கைலாசநாதருக்கு ஒரு அடையாளத்தை அந்த அங்காடியாளம் இது நம்பிக்கலாம் நீ போய் கேளு அத சொன்னா பார்க்கலாம் அவளுக்கு கழிச்சிட்டு அந்த அமிர்த தாத்தா அனுப்புறத பாத்தி கைலாசம் ஈஸ்வர் வாழக்கூடிய நாடுன்னு சொல்றியே ராஜாச்சி ஈஸ்வர் வாழும் நாடு என்று சொல்லியானே எந்த மலையில் வாழ்வது தெரியுமா காடு தக்காடு அந்த கைலாயநாதர் வாழக்கூடிய நாடு நாங்க இருப்போது காட்டுல இல்ல நாடி அம்மா இந்த ராத்தடிக்குது பேரர் கருமாதத்துல சரி ஏடி குறைச்சி கைலாசர் ஈஸ்வர் வாழக்கூடிய நாடுன்னு சொல்லி அந்த கைலாசர் ஆதரவுக்கு ஒரு அடையாளத்துக்கு சொல்ல முடியுமா அந்த அடையாளத்தை சொல்ல போட்டு வரணும் தூக்கி போட்டு எழுந்து போறேன் இங்க ஆதி தேசனை தாம்ப கயிறாகவும் அந்த சந்திரனும் அந்த சூழல்கள் வாழ்ப்புறமாகவும் அந்த கடலில் அமிர்தம் கடிந்தாராம் போட்டு அந்த அமிர்தம் கடிகிற போது அந்த ஆதிசேஷன் ஆகப்பட்டவர் தாங்க முடியாமல் அந்த பாண்டத்தில் விஷத்தை கைக்க வைத்ததாம் பாரி புள்ள குறைச்சி கிளம்பி இருக்குது சொல்லு சொல்லு
அப்பொழுது அந்த பாண்டத்தில் விஷத்தை கைக்க வைத்ததா. ஓஹோ. அந்த கையிலான ஆதரகப்பட்டவர் அந்த விஷத்தை வாரி உண்ண போனாராம். அப்பொழுது உண்ண போகிற போது அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இந்த விஷத்தை தேவர்கள் உண்டது இந்த உலகம் மாண்டுவிடும் என்று சொல்லி அந்த ஞானத்தில் அறிந்து சிவபெருமானாகப்பட்டவர் ஓடி போய் வாரி உண்ணாரா. அப்படி குடிக்கிற போது அதை வாரி உண்ணும் போது உமா மகேஸ்வரரை அருந்தாராம். மன்னவர் மாண்டு விடுவார் என்று சொல்லி ஓடி சென்று கண்டத்தை இறுக்கி பிடித்தார். அந்த கைலாய அதற்கு அந்த விஷமாகப்பட்டது உள்ளவும் போன வெளியவும் வரல. அதனால அந்த விஷமாகப்பட்டது இந்த முகத்தோடு அம்மா குடிச்சுக்கும் அந்த கண்டமாகப்பட்டது அதோட நின்று விட்டதா. அந்த கண்டமாகப்பட்டது ஆண்களுக்கு மட்டும்தான். ஆண்களுக்கு மட்டும் இந்த குறவால கண்டம் பெரிதா தெரியும். எனக்கு மட்டும் கருப்பாங்க அக்கால கொடுப்போம். எனக்குலாம் கண் ஒரே நேரம் எழுத பார்த்தா பாத்துட்டு வச்சுக்க 25,000 சரி கரெக்டா சொல்றியம்மா. அந்த விஷமாகப்பட்டது அவர் முகத்தோட இருந்ததுனால நாட்டுல இருக்கிறீங்கல்ல, நாட்டுல வீடு எப்படி கட்டி வாழ்றீங்க? அந்த கைலாசனுக்கு நாங்க பாரு எத்தனையோ வகையான பூ வைக்கிறோம். நாங்கள் அந்த சாமியை நான் போடுவதில்லை. ஆனால் இறக்காம வைக்கிறோம். நாளோட லட்டாவுக்கு கட்டுச்சா அம்மா சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 முகம். படைத்த கடவுளுக்கு அந்த 5 முகம் முக்கியம். சரி கேட்டு விடாமா. சரி எப்படியோ நாட்டுல எப்படியோ கிடக்கும். ஆமா இருந்தாலும் மலைநாட்டுல இருக்கிறேன்னு சொல்றீங்க. நீ வீடு எப்படி கட்டுறீங்க? ஆனால் சொல்லு.